வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கதவடைப்புக்கு முழுமையான ஆதரவு வழங்காத தமிழர் தாயக மக்கள் போராட்டம் வெற்றியடைந்ததாக கூறும் தமிழரசுக் கட்சி. மாகாண சபை தேர்தலை அடுத்த ஆண்டு நடத்த திட்டம், புதிய அரசியலமைப்பும் உருவாக்கப்படும் என்கிறார் விமல். தபால் தொழிற்சங்கங்களின் பணிவிலகல் போராட்டம், தபாலகங்களில் சேவைகளை பெற சென்ற மக்கள் அவதி. இணையவழி கடன் மோசடி குறித்து எச்சரிக்கும் சஜித், சட்ட உதவிகளை வழங்குவதாகவும் தெரிவிப்பு. ராமேஸ்வரத்தில் 8வது நாளாக தொடரும் போராட்டம், வேலை இழந்த லட்சக்கணக்கான கடற்தொழிலாளர் சமூகம். நேட்டோவில் உக்ரைன் இணைவது சாத்தியமற்றது, செலன்ஸ்கியினுடனான சந்திப்புக்கு முன்னர் ட்ரம்ப் கருத்து. தொடர்பான விரிவான செய்திகள். தமிழர் தாயக பகுதிகளான வடக்கு கிழக்கில் இலங்கை தமிழரசுக் கட்சியால் இன்று அறிவிக்கப்பட்ட கதவடைப்பு போராட்டம் முழுமையாக கடைபிடிக்கப்படாத நிலைமை அவதானிக்கப்பட்டுள்ளது. நகர் பகுதிகளில் அரைவாசி வரையான கடைகள் திறக்கப்பட்டிருந்ததுடன் ஏனைய பொதுமக்கள் சேவைகளும் வழமை போன்று இடம்பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். வடக்கு கிழக்கில் அளவுக்கு அதிகமான ராணுவ பிரசன்னம் மற்றும் ராணுவ அடக்குமுறைகளை கண்டித்து இலங்கை தமிழரசுக் கட்சியால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிர்வாக முடக்கல் போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இன்று நண்பகல் வரை மாத்திரம் நிர்வாக முடக்கலை முன்னெடுக்குமாறு இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்த போதிலும் பெரும்பாலான பகுதிகள் வழமை போன்று இயங்குவதை அவதானிக்க முடிந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை சில இடங்களில் கதவடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கப்பட்ட நிலையில் பெருமளவான இடங்கள் வழமை போன்று இயங்கியுள்ளன. காலை சில இடங்களில் கடைகள் பூட்டப்பட்டிருந்தாலும் பல இடங்களில் கடைகள் திறக்கப்பட்டிருந்ததை அவதானிக்க முடிந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். சாவகச்சேரி நகரில் மரக்கறி சந்தை மற்றும் அதனுடன் இணைந்த கடை தொகுதிகள் முற்றாக மூடப்பட்டிருந்ததுடன் தேங்காய் சந்தை, பழக்கடை, மீன் சந்தை தொகுதிகள் பகுதி அளவில் இயங்கி வருகின்றது. அதேவேளை அரசு மற்றும் தனியார் பொது போக்குவரத்து சேவைகள் வழமை போன்று இயங்கி வருவதுடன் அரசு திணைக்களங்கள், பாடசாலைகளும் வழமை போன்று செயற்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்தை போன்று கிளிநொச்சி மாவட்டத்திலும் ஒரு சில கடைகளை மூடப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். பெரும்பாலான கடைகள் வழமை போன்று இயங்குவதாகவும் கதவடைப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுவதையே காண முடியவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகள் மாத்திரமன்றி அரசு அலுவலகங்களில் மக்கள் வழமை போன்று சேவைகளை பெற்றுச் செல்வதை அவதானிக்க முடிந்தது. வவுனியா மாவட்டத்திலும் அரைவாசி கடைகள் பூட்டப்பட்டிருந்த போதிலும் ஏனைய கடைகளில் வழமை போன்று வியாபார செயற்பாடுகள் இடம்பெற்றுள்ளன. மதியமளவில் பெரும்பாலான கடைகள் திறக்கப்பட்டு வழமையான செயற்பாடுகள் இடம்பெறுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். எனினும் பாடசாலைகள், வைத்தியசாலைகள், அரசு திணைக்களம் என அனைத்தும் வழமை போன்று இயங்கும் அதேவேளை போக்குவரத்து சேவைகளும் முன்னெடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் மாவட்டத்திலும் இன்று காலை கடைகள் பூட்டப்பட்டிருந்த போதிலும் மதியமளவில் வியாபார செயற்பாடுகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஏனைய பகுதிகளைப் போன்று அரசு சேவைகள் எந்தவொரு இடையூறுமின்றி இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவிலும் கதவடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கப்பட்டுள்ளதுடன் 50% வியாபார நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன. எனினும் அரசு அலுவலகங்கள் மற்றும் பாடசாலைகள் வழமை போன்று இயங்குவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கதவடைப்பு போராட்டத்திற்கு பகுதியளவான வர்த்தகர்கள் ஆதரவு வழங்கியுள்ளனர். 50% வியாபார நிலையங்கள் காலை முதலே திறந்திருந்ததுடன் களுவாஞ்சிக்குடி நகர் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிந்தது. அந்த வகையில் களுவாஞ்சிக்குடி பொதுச்சந்தை தொகுதி மற்றும் பிரதான வீதியை அண்டியுள்ள வர்த்தக நிலையங்கள் பூட்டப்பட்டிருந்த போதிலும் அரசு சேவைகளுடன் போக்குவரத்துகளும் வழமை போன்று இயங்கி வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக உணவகங்கள், மருந்தகங்கள், எரிபொருள் நிரப்பு நிலையங்கள், வங்கிகள், பாடசாலைகள், அரசு அலுவலகங்கள் ஆகியன வழமை போன்று இயங்கி வருவதுடன் கிராமங்களில் உள்ள உள்ளூர் வர்த்தக நிலையங்களும் வழமை போன்று செயற்பட்டு வருவதை அவதானிக்க முடிகின்றது. திருகோணமலை மாவட்டத்தில் தமிழர்கள் சரிந்து வாழும் பகுதிகளில் கதவடைப்பு போராட்டம் பகுதியளவில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நகர் பகுதிகள் வழமை போன்று இயங்குவதுடன் அரசு மற்றும் தனியார் போக்குவரத்து சேவைகளும் தடையின்றி இயங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களை தவிர பெரும்பாலான வியாபார நிலையங்கள் வழமை போன்று இயங்குவதுடன் அரசு சேவைகள், பாடசாலைகள் மற்றும் போக்குவரத்துகளும் சீராக இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக பெரிய நீலாவணி, பாண்டிருப்பு, சேனை குடியிருப்பு, நெற்பெட்டி முனை, கல்முனை, காரைதீவு, சம்மாந்துறை, மெல்வத்தை, நாவிதன்வெளி, மத்திய முகாம், அக்கரைப்பற்று, ஆலியரி வேம்பு, திருக்கோவில், தம்பிலுவில், கோமாரி, தம்பட்டை பகுதிகளில் உள்ள வர்த்தக நிலையங்கள் சில பூட்டப்பட்டு ஓரளவு ஆதரவு வழங்கப்பட்டுள்ளது.
எனினும் வடக்கு கிழக்கில் தொடர்ச்சியாக நிலவும் ராணுவ பிரசன்னத்திற்கும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்படும் பூரண கதவடைப்பு போராட்டத்துக்கு பேராதரவு கிடைத்துள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது. இந்த போராட்டத்துக்கு பலரும் பேராதரவு வழங்க முன்வந்துள்ளமை தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தமது நன்றிகளையும் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்ட பின்னர் அரசியலமைப்பு திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற அவைத் தலைவரும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் குடிசார் விமான சேவைகள் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் விமல் ரத்நாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள சட்ட சிக்கல்கள் தீர்க்கப்பட்ட பின்னர் அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அந்த வகையில் அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள் மாகாண சபை தேர்தலை தாம் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பை கொண்டுவர வேண்டும் என்பது தமது அரசாங்கத்தின் கொள்கை முடிவு என கூறியுள்ள அவர் இது ஒரு விரிவான செயல்முறை எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே மாகாண சபை தேர்தலை நடத்திய பின்னரே அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் குறித்த விரிவான அரசியல் திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை முழுவதும் இன்று முன்னெடுக்கப்படும் தபால் ஊழியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கையால் தபால் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளால் தபால் நிலையங்களுக்கு சேவைகளை பெறுவதற்காக சென்ற மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். ஸ்ரீலங்காவின் தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் மற்றும் ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியால் ஆரம்பிக்கப்பட்ட பணிப்புறக்கணிப்பு போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 19 கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று மாலை 4 மணி முதல் இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. மத்திய தபால் பரிமாற்றத்தில் ஆரம்பித்த இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டம் நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் நாடு தழுவிய அளவில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தபால் தொழிற்சங்க முன்னணி தெரிவித்துள்ளது. இதன் விளைவாக இன்று அனைத்து தபால் செயல்பாடுகளும் பாதிக்கப்படும் என ஒன்றிணைந்த அஞ்சல் தொழிற்சங்க முன்னணியின் இணை அழைப்பாளர் சிந்தக பண்டார தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த பணிப்புறக்கணிப்பு தொடர்பில் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த தபால்மா அதிபர் ருவன் சத்குமார் தபால் ஊழியர்களின் பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இதுபோன்ற பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடுவது நியாயமற்றது என தெரிவித்துள்ளார். எனினும் பெரும்பாலான பகுதிகளில் பொதுமக்கள் தபால் சேவையை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களுக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணையவழி கடன் திட்ட மோசடியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச சட்ட சேவையை ஐக்கிய மக்கள் சக்தி வழங்கும் என்று ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இணையவழி மாஃபியா செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் தம்மிடம் இருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இலவச சட்ட உதவிகளை வழங்குவதற்கு சட்டத்தரணிகள் குழுவொன்றை நிறுவ ஐக்கிய மக்கள் சக்தி திட்டமிட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். நிதி நெருக்கடியில் காணப்படும் நாடுகளை தேர்ந்தெடுத்து வெளிநாட்டு குழுக்களை கொண்ட இணையவழி கடன் மாஃபியாக்கள் மூலம் நாட்டு மக்கள் பலியாக்கப்பட்டுள்ளதாக சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். வட்டி வீதங்களை குறிப்பிடாமல் கடனை பெற்றதன் பின்னர் அதிக வட்டியை அறவிடுவதாக அவர் கூறியுள்ளார். கடனை திருப்பிச் செலுத்துவது கடினமாக அமையும் சமயங்களில் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் மற்றும் மிரட்டல் விடுக்கும் செயற்பாடுகளில் சிலர் ஈடுபடுவதாக அவர் தெரிவித்துள்ளார். முகநூல் வழியாக தகவல்களை திரிவுபடுத்தி குடும்ப வாழ்க்கையை கூட சீரழிக்கும் வகையில் இந்த கடன் மாஃபியா முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கடன்களை வழங்கி வரும் நிறுவனங்கள் தொடர்பில் தகவல்கள் இருப்பதால் ஐக்கிய மக்கள் சக்தி சட்டத்தரணிகளை நியமித்து இந்த நாட்டில் இணைய வழியான கடன் மாஃபியாவால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடிமக்களுக்கும் இலவச சட்ட உதவி சேவைகளை பெற்றுத்தந்து இந்த கடன் வழங்குநர்களுக்கு சட்டப்பூர்வமாக பாடம் ஒன்றை கற்பிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணி ஆகியவற்றின் சட்ட நிபுணர்களை ஒன்றிணைத்து இந்த இணையவழி கடன் மாஃபியாவால் சிக்கியுள்ள மக்களுக்கு இலவச சட்ட உதவிகளை பெற்றுத் தருவோம் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை முழுவதும் நேற்று நடத்தப்பட்ட விசேட சோதனைகளில் 600க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்ற செயல்கள், சட்டவிரோத மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்கள் தொடர்பான சந்தேகத்தின் பேரில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது.
இலங்கை முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனைகளில் மொத்தம் 641 பேர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 25,303 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. குற்றச் செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய 19 நபர்களை காவல்துறையினர் அடையாளம் கண்டுள்ளனர். மேலும் பிடியாணை நிலுவையில் உள்ள 431 சந்தேக நபர்கள் இந்த நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டுள்ளனர் எனவும் காவல்துறை குறிப்பிட்டது. மதுபோதையில் வாகனம் செலுத்திய 73 பேர் கைது செய்யப்பட்டுள்ள அதே வேளை பொறுப்பற்ற முறையில் வாகனங்களை செலுத்திய 19 பேருடன் ஏனைய போக்குவரத்து குற்றங்கள் தொடர்பாக 3,580 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சிறிய, நடுத்தர மற்றும் பெரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரர்கள், குற்றச் செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மற்றும் சட்டவிரோத துப்பாக்கிகளை வைத்திருப்பவர்களை கைது செய்யும் வகையில் நாளாவிய ரீதியில் இந்த விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மலையக பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்யும் மழை காரணமாக மண் சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதால் மத்திய மலைநாட்டில் உள்ள பிரதான மற்றும் சிறிய வீதிகளில் வாகனங்களை செலுத்தும் போது அவதானமாக இருக்குமாறு சாரதிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. நார்டன் பிரிட்ஜ், மஸ்கெலியா மற்றும் லக்சபான பிரதான வீதியில் நேற்று மாலை மண்மேடு சரிந்து விழுந்தது. நார்டன் பிரிட்ஜ் எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு மேல் இந்த மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது. இதனையடுத்து லக்சபான ராணுவ முகாமைச் சேர்ந்த ராணுவத்தினர், நார்டன் பிரிட்ஜ் காவல்துறை நிலைய அதிகாரிகள் மற்றும் நோவுட் வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகள் ஆகியோர் இணைந்து இந்த மண்மேடை அகற்றியுள்ளனர். இதனையடுத்து இந்த வீதியூடான போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ள போதிலும் தொடர்ந்து மழை பெய்வதால் மலையக பகுதியில் உள்ள வீதிகள் ஊடான வாகனங்களை செலுத்தும் போது அவதானமாக இருக்குமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாட்டின் கடற்றொழிலாளர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட காலவரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டம் இன்று 8வது நாளாகவும் தொடர்கின்றது. இந்த போராட்டம் காரணமாக லட்சக்கணக்கான கடற்றொழிலாளர்கள் சமூக நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கடந்த 2 மாதங்களில் மாத்திரம் 64 இந்திய கடல் தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்திய கடல் தொழிலாளர்களில் 24 பேருக்கு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. ஏனைய சில கடல் தொழிலாளர்கள் நிபந்தனைகளின் அடிப்படையில் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தமது கடல் தொழிலாளர்களை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி முன்னெடுக்கப்பட்டுள்ள போராட்டத்தின் ஒரு கட்டமாக நாளைய தினம் ராமேஸ்வரத்தில் தொடருந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக தமிழக விசைப்படகு உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் இயேசு குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் துணை ஜனாதிபதி வேட்பாளராக தம்மை தெரிவு செய்தமை தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிபி ராதாகிருஷ்ணன் நன்றி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் பாஜக கூட்டணிக்கே போதுமான பலம் இருப்பதால் எதிர்க்கட்சி தரப்பில் வேட்பாளர் நிறுத்தப்பட்டதாலும் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறுவது ஏறத்தாழ உறுதியாகியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்திய துணை ஜனாதிபதி பதவியிலிருந்து ஜக்தீப் தன்கர் விலகியதை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு செப்டம்பர் 9ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான இறுதி தேதியாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆளும் தரப்பு வேட்பாளரை தேர்வு செய்வதற்கான பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் துணை ஜனாதிபதி வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ளார். ஜார்க்கண்ட், தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநில ஆளுநராக இருந்த சிபி ராதாகிருஷ்ணன் தற்போது மகாராஷ்டிரா ஆளுநராக பதவி வகித்து வருகின்றார். இந்த நிலையில் துணை ஜனாதிபதி வேட்பாளராக தம்மை அறிவித்ததற்கு பிரதமர் நரேந்திர மோடி, ஜே.பி. நட்டா உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவிப்பதாக சிபி ராதாகிருஷ்ணன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக சிபி ராதாகிருஷ்ணன் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், துணை ஜனாதிபதி வேட்பாளராக தன்னை அறிவித்ததற்கு பிரதமர் மோடி, அமித்ஷா, ஜே.பி. நட்டா உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். தம் மீதான நம்பிக்கைக்கும் தேசத்திற்கும் சேவையாற்ற வாய்ப்பளித்ததற்கும் நன்றி தெரிவிப்பதுடன் இறுதி மூச்சு உள்ளவரை தேசத்திற்காக உழைப்பேன் என உறுதி அளிக்கின்றேன் எனவும் சிபி ராதாகிருஷ்ணன் பதிவிட்டுள்ளார். உக்ரைன் கிரைமியா பிராந்தியத்தை மீள பெற்றுக்கொள்வதோ நேட்டோவில் இணைவதோ சாத்தியமற்ற ஒன்றென அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கியுடனான சந்திப்பிற்கு முன்னதாக அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி விரும்பினால் ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர முடியும் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார்.
வெள்ளை மாளிகையில் டொனால்ட் ட்ரம்புடனான சந்திப்பிற்காக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி வாஷிங்டனை சென்றடைந்துள்ள நிலையில் அவர் இந்த கருத்தை கூறியுள்ளார். இதனிடையே உக்ரைனுக்கு வலுவான பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்க விளாடிமிர் புட்டின் இணங்கியுள்ளதாக டொனால்ட் ட்ரம்பின் விசேட பிரதிநிதி ஸ்டீவ் விட்கோஃப் கூறியுள்ளார். நேட்டோ பாணியிலான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இதில் அடங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த முடிவானது வரலாற்று சிறப்பு வாய்ந்தது எனவும் உக்ரைனின் எதிர்காலம் குறித்த எந்தவொரு முடிவும் தமது நாட்டின் பங்கு பெற்றுதலுடனே மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் விளாடிமிர் செலன்ஸ்கி மீண்டும் வலியுறுத்தினார். இந்த நிலையில் வாஷிங்டனில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் பிரித்தானியா, ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி மற்றும் பின்லாந்து தலைவர்கள் உட்பட ஐரோப்பிய தலைவர்களும் கலந்து கொள்வதாக அறிவித்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கதவடைப்புக்கு முழுமையான ஆதரவு வழங்காத தமிழர் தாயக மக்கள் போராட்டம் வெற்றியடைந்ததாக கூறும் தமிழரசுக் கட்சி. மாகாண சபை தேர்தலை அடுத்த ஆண்டு நடத்த திட்டம், புதிய அரசியல் அமைப்பும் உருவாக்கப்படும் என்கிறார் விமல். தபால் தொழிற்சங்கங்களின் பணிவிலகல் போராட்டம், தபாலகங்களில் சேவைகளை பெற சென்ற மக்கள் அவதி. இணையவழி கடன் மோசடி குறித்து எச்சரிக்கும் சஜித், சட்ட உதவிகளை வழங்குவதாகவும் தெரிவிப்பு. ராமேஸ்வரத்தில் 8வது நாளாக தொடரும் போராட்டம், வேலை இழந்த லட்சக்கணக்கான கடற்தொழிலாளர் சமூகம். நேட்டோவில் உக்ரைன் இணைவது சாத்தியமற்றது, செலன்ஸ்கியினுடனான சந்திப்புக்கு முன்னர் ட்ரம்ப் கருத்து. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.